கும்பகோணத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் தலைநகரான காட்மாண்டுவிற்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கும்பகோணத்திலிருந்து நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றவர்கள் 57 பேரில் 21 பேர் ஹெலிகாப்டர்கள் மூலம் தலைநகரான காட்மாண்டுவிற்கு கொண்டுவரப்பட்டு பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கும்பகோணத்திலிருந்து 54 பேரும் குரோம்பேட்டிலிருந்து 49 பேரும் சென்றனர். கும்பகோணத்திலிருந்து நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற 57 பேரில் 21 பேர் ஹெலிகாப்டர்கள் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். ஹெலிகாப்டர் மூலம் தலைநகரான காட்மாண்டுவிற்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கும்பகோணத்திலிருந்து நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றவர்கள் 57 பேரில் 21 பேர் ஹெலிகாப்டர்கள் மூலம் தலைநகரான காட்மாண்டுவிற்கு கொண்டு வரப்பட்டு பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கும்பகோணத்திலிருந்து 54 பேரும் குரோம்பேட்டிலிருந்து 24 பேரும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாதுகாப்பாக தலைநகர் காட்மாண்டுவில். இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் கோபிநாத் இணைப்பில் உள்ளார். கோபிநாத், இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். கும்பகோணத்திலிருந்து நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற அங்கு ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் இங்கிருந்து சென்ற 57 நபர்களில் சென்றதில் 21 நபர் பத்திரமாக இருப்பதாக, மீதமுள்ள 36 நபர்களின் நிலை தெரியாமல் உள்ளது. இந்த 36 நபர்களில் சுவாமிமேல் வடக்கு வீதியைச் சேர்ந்த ராஜ்குமார், ஜெயந்தி தம்பதியினர்கள் இருவரும் நேபாள நாட்டிற்கு சுற்றுலா சென்றனர். நேற்று அங்கு ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் இவர்களது தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. இவரது மகன்கள் மணிகண்டல், கோவிந்தராஜ் ஆகியோர் தங்களது தொடர்பு குறித்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அரசு விரைவாக எனது பெற்றோர்களை நலமுடன் மீட்டு தரும்படி கண்ணீர் மல்க அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த டிராவல்ஸ் மூலம் கும்பகோணத்திற்கு உள்ள பகுதியில் சுமார் இருந்து 11 பேரும், தஞ்சாவூர் 5 பேரும், மொத்தம் 16 பேர் தஞ்சை மாவட்டத்தில் இருந்து சென்றுள்ளனர். இவர்கள் பற்றி தகவல் தெரியாமல் அவர்கள் உறவினர்கள் மிகுந்த மன வேதனையுடன் தெரிவித்தனர், தவித்து வருகின்றனர். இந்த சம்பவம் தமிழகம் மட்டுமல்லாமல் உலகையே உலுக்கி வருகிறது. தகவலுக்கு நன்றி கோபிநாத். மயிலாடுதுறையிலேருந்து பேசுறேங்க. இந்த யாத்திரைக்கு போன எங்க ஃபேமிலியில ஒரு 6 பேருங்க. அது இல்லாம 2 ஃப்ரெண்டு, எங்களுக்கு தெரிஞ்சது 8 பேர் மொத்தம். அவங்க எல்லாம் இப்போயும் சேஃபா இருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. ஆனா எந்த நியூஸும் இது வரைக்கும் வரல. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. முதலமைச்சர் சார், விஜய் சார் அவர்களுக்கும், மோடிஜி, பிரைம் மினிஸ்டர் அவர்களுக்கு நான் ரொம்ப வணக்கத்தோட கேட்டுக்கிறேன். எப்படியாவது அவங்களை மீட்டு கொடுத்துருங்க. நேற்றுக்கு நாங்கள் இதுமாரி நியூஸை பார்த்தோன்னா எங்களுக்கு ஒரே பதட்டமாக இருந்தது. சரின்னு உடனே என்ன பண்ணோம், கான்டாக்ட் பண்ணி பேசணும். 12 மணிக்கு நாங்கள்லாம் சேஃபாக இராணுவ முகாமத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. திரும்பி ஒரு 4 மணிக்கு எங்களுக்கு ஃபோன் வந்தது. அதிலெல்லாம் நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம், எங்களால் பேச முடியாது, நாங்கள் அடுத்து எல்லாம் கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த நியூஸுமே எங்களால் தகவல் கான்டாக்ட் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் திடீர்னு இன்னைக்கு காலையில் நியூஸ் பார்க்கும்போது அந்த புஷ்பலதா மயிலாடுதுறை அவங்க மாயம் சொன்னதான் எங்களுக்கு இன்னும் பதட்டம் அதிகமாகிடுச்சு. மயிலாடுதுறையிலேருந்து பேசுகிறேங்க. இந்த யாத்திரைக்கு போன எங்க ஃபேமிலியில ஒரு நடந்தது. நேபாளம் இன்சிடெண்ட்டில் அண்ணாவும் அண்ணியும் மாட்டியிருக்காங்க. அவங்க பேர் திம்மராய சுவாமி, மம்தான்னு சொல்லி. அவங்க ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் போனது. காலையிலேருந்து அவங்களுக்கு கால் பண்ணுறோம், எந்த ஒரு கனெக்டும் ஆக மாட்டேங்குது. அவங்க எப்படி இருக்காங்க, என்ன நிலமையில இருக்காங்கன்னு தெரில. இன்னும் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. அதில் சில பேர் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த சில பேர் என்ன நிலமையில இருக்காங்கன்னு இன்னும் எந்த தகவலும் வரல. அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பேசுகிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்கள மீட்டுறதுக்கு ஏதாவது கொஞ்சம் கூடி சீக்கிரம் கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும். மீட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுற மாதிரி நான் கேட்டுக்கிறேன்.
off, all telecommunications are down, roads are blocked, we are unable to go there. One of our groups நேபாளத்திலிருந்து பயணி ஒருவர் இப்போது பேசியிருக்கிறார். அவர் பேசியதை நாம் கேட்போம். கபீர்தாஸ், 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 நீங்க இப்ப அங்க சேஃபா இருக்கீங்களா? கும்பகோணத்திலிருந்து 54 பேரும், குரோம்பேட்டிலிருந்து 49 பேரும் நேபாளத்திற்கு சுற்றுப்பயணம் சென்றனர். இந்நிலையில் கும்பகோணத்தைச் சேர்ந்த 21 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். கும்பகோணத்திலிருந்து நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற 57 பேரில் 21 பேர் ஹெலிகாப்டர்கள் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். ஹெலிகாப்டர் மூலம் தலைநகரான காட்மாண்டுவிற்கு அழைத்து செல்லப்பட்டு பாதுகாப்பாகவும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.